Welcome to Ideal and Others Higher Secondary School Andiur. Today's Maths online classes, chapter number 5, Coordinate Geometry. So, Coordinate Geometry number exercise 5.2 last sum, so 14th sum continuous பார்க்கலாம். So, already நம்ம பார்த்தது இந்த 14th உடைய எக்ஸ்பிளனேஷன்ல ரிமைனிங் பாருங்க. 4x minus 8y equal to 16. ஸோ நீங்கள் இந்த 14th சம்மில் லாஸ்ட்டாக பார்த்ததில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரிமைனிங் நமக்கு இதான் கிடைக்கும். 4x minus 8y equal to 16. தென் டிவைட் பை 4 கொடுத்தீங்கன்னா x minus 2y equal to 4. Then x equal to minus 2y plus 2y plus 4 is equal to equation 1. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். x equal to 2y plus 4 x equal to 2y plus 4 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், ஒரு ஈக்குவேஷனாக நம்ம இடத்துல ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்சோ pm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2√5. ஸோ பிஎம்ங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா 1/2√5 இருந்தது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யறோம், ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ pm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2√5 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ pm, ஸோ pங்கிறது நமக்கு x1 y1 ஆர் xy, m is 2, -1. சரிங்களா? ஸோ அப்போ pm அப்படின்னா இந்த pக்கு mக்கான டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா அதுக்கான டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ நீங்கள் இதை வந்து x1 y1 எடுக்கிறாலும் சரி, x1 y1 x2 y2. ஸோ அப்போ x1 y1 வந்து x1 y1 xy எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அப்போ x minus 2 whole square அதேமாதிரி ப்ளஸ் y minus plus 1 whole square, அதெல்லாம் வெளியே ஸ்கொயர் இருக்கு. இதை வந்து என்னது ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 √5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5. ஸோ தட் 5/4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா √2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து x minus 2 whole square plus y plus 1 whole square is equal to 5/4. ஸோ இந்த இடத்துல இதை என்ன செய்யலாம், a minus b whole square ஃபார்ம் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க, a plus b whole square ஃபார்ம் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. a square minus 2ab plus b square, a square plus 2ab plus b square, x square minus 4x plus 4 கிடைக்கும். இங்கே y square plus 2y plus 1 is equal to 5 கிடைக்கும். ரெண்டையும் ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? then arrange on the x square y square then x minus 4x then y 2y. நம்பர்ல பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ 5 plus 5 equal to 5/4. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆல்ரெடி x equal to 2y plus 4 ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல என்ன செய்யலாம், 2y plus 4 கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா x equal to 2y plus 4 by x square. நம்ம என்ன செய்யலாம், 2y plus 4 whole square plus y square minus 4x 4 into x க்கு பதிலாக 2y plus 4 plus 2y plus 5 is equal to 5/4. So இது என்ன செய்யலாம், a plus b whole square எழுதி a square 4y square plus 2ab 16y plus b square then plus y square minus இந்த 4 நாளையும் பண்ணுங்க minus 4 so minus 8y minus 16 plus 2y plus 5 is equal to 5/4. சரிங்களா? then 4y square your y square அப்ப என்ன கிடைக்கும், 5y square. then y ல பாருங்க 16y இங்க ஒரு minus 8y இங்க ஒரு 2y பேலன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா plus 10y. then நம்பர்ல பாத்தீங்கன்னா 16 minus 16 cancel ஆகும். so remaining 5. so plus 5 is equal to 5/4. then பார்த்தீங்கன்னா இந்த 4 இந்த நம்ம மல்டிபிள் ஆகும். so 20y square plus 40y plus 20 equal to 5.
20y square plus 40y, then the 5 20 minus 5, so plus 15 equal to 0. Then divided by 5 கொடுத்தீங்கன்னா இங்கே 4y square, இங்கே 8y, இங்கே 3 is equal to 0. Then இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டி பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், மல்டி பண்ணால் உங்களுக்கு 12 வரணும், ஆட் பண்ணால் உங்களுக்கு 8 வரும். மல்டி பண்ணால் 12, ஆட் பண்ணால் உங்களுக்கு 8. ஸோ அந்த மாதிரி மல்டி பண்ணால் 6 2 ஸோ அப்போ 6 2 12, 6 + 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ அதனால் இதை ஸ்ப்ளிட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இங்கே 6 இங்கே 2 போட்டிங்கன்னா by 4y by 4y. ஸோ 4y ஸ்கொயர் தான் அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா இங்கே இந்த 1 கிடைக்கும். அப்போ இங்கே 2y. ஸோ அப்போ 2y + 1. அதே மாதிரி இங்கே வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 இங்கே 2. அப்போ 2y + 3 இங்கே 2y + 1 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். சரிங்களா? then y + 3/2 into y + 1/2 equal to 0. and y equal to -3/2 இங்கே y is equal to -1/2. ஸோ அப்போ y ங்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அந்த y equal to -3/2, y equal to -1/2 எடுத்துட்டு from 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா x equal to 2y + 4 இருக்கா. இந்த இடத்துல இந்த y க்கு பதிலாக இந்த -3/2னும் இந்த y க்கு பதிலாக -1/2னு இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், xங்கிற அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரெக்வயர்ட் பாயிண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, x equal to 2 into y க்கு மேலே -3/2 கொடுக்குறோம் + 4. ஸோ அப்போ அந்த 2 2 கேன்சல் ஆகிடும். x equal to -3 + 4. ஸோ ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா x equal to 1. அதே பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவேஷனில் x equal to 2y + 4ல் y-ஓட ஆன்சர் என்ன செய்யறோம், -1/2 இருக்கிறப்ப 2 into x equal to 2 into y க்கு மேலே -1/2 + 4. இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா x equal to -1 + 4. ஸோ அப்போ x equal to 3. ஸோ அப்போ x equal to 1னா y-ஓட ஆன்சர் -3/2. அதே x equal to 3னா y-ஓட ஆன்சர் -1/2. Therefore the coordinates of P are. ஸோ அப்போ இந்த xங்கிறது இந்த இடத்துல x1 y1 எங்கே இருக்குது, Pங்கிற அந்த பாயிண்ட்ல தான் இருக்குது. Therefore the coordinates of P, அந்த Pங்கிற பாயிண்ட் 1, -3/2 and 3, -1/2 இந்த coordinates of P, அதாவது x1, y1, x, y தான் x1, y1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P. ஓகேவா? ஸோ 14 சம்மோட இந்த எக்ஸசைஸ் நம்ம ஃபினிஷ் முடியுது. ஸோ இதே மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் சம் இதே மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ தென் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.2க்கு அப்புறம் வரக்கூடியது எக்ஸசைஸ் 5.3 சில டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் இது any first degree equation in two variables x and y of the form ax plus by plus c equal to 0. ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கிறது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிகிரி பவர் வந்து 1 இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் x and y. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதனுடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ax plus by plus c equal to 0. இந்த மாதிரி ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரைட் லைன். ஸோ இப்போ இந்த இடத்துல a b c அப்படிங்கிறதுலாம் நமக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஏபிசியில் கண்டிப்பாக இந்த ஏபிசியில் கண்டிப்பாக என்ன ஆகும்,
ஏதாவது ஒன்றாவது நான் ஜீரோவாக இருக்கும். C equal to not equal to 0, A not equal to 0, B not equal to 0. ஏதாவது ஒன்றாவது நமக்கு என்ன இருக்கணும், அட்லீஸ்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ அப்படிங்கிறதா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ இதுதான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான அந்த ஃபார்ம். தென் ஈக்குவேஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஸோ அப்போ கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா என்ன? ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸுக்கு தான் நம்ம கோஆர்டினேட் ஆக்சிஸ்னு பேர். ஸோ அதை பற்றி தான் பார்க்கணும். ஸோ அப்போ கோஆர்டினேட் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அது ஒய் ஆக்சிஸ் ஈக்குவேஷனாக ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னா ஒய் ஆக்சிஸ் மேலே ஈக்குவேஷனாக இருக்குன்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0,1 0,3 0,-4. ஸோ இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பிளாட் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஆன் த ஒய் ஆக்சிஸில் வரும். ஸோ அதனால தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டிப்பாக இருக்குன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் இந்த ஈக்குவேஷன். தென் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷனாக இருக்குன்னா எப்படி ஒய் ஆக்சிஸ் ஈக்குவேஷனாக இருந்தால் எக்ஸ் 0, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் இருந்தால் ஒய் 0 ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், 5,0 -4,0. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சம் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி சிமிலராக நிறைய எழுதலாம். இந்த மாதிரி எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒய்யோட ஆக்சிஸ் என்ன வருதுன்னா 0 ஆகும். அப்படி இருக்கனால என்ன வருதுன்னா ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸும் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸும். ஸோ இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? The equation of a straight line parallel to x axis. அப்போ x axis parallel இருக்கு. அந்த மாதிரி ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு x axis இருக்குங்க. இதுக்கு parallel எப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து parallel to the x axis. ஸோ அப்போ y equal to b. y equal to b னா y equal to some constant 2 or 3 or 4 அந்த மாதிரி. y equal to 2. y equal to suppose b ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும், parallel to x axis இருக்கும். bங்கிறது ஒரு நம்பர் 2 or 3 or 4. y equal to -b கூட இருக்கும். ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. if b greater than 0 then the line y is equal to b lies above the x axis. ஓகேவா? the same points பார்த்தீங்கன்னா இது b greater than 0 then b less than 0 ஆச்சுன்னா then the lines y equal to b lies எங்கே இருக்கும், below the x axis. right above the x axis இல்லையா, இது below the x axis. then if b equal to 0 then the line y is equal to b is the x axis itself. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒய் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறத நமக்கு ஃபார்முலா. பட் பி கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா பிலோ த எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும், லெஸ் தென் 0 இருந்தால் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். இல்லை பி ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஆன் த ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் மேலே இந்த பாயிண்ட்ஸு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், இந்த பேரலல் டு தி எக்ஸ் ஆக்சிஸை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, the equation of a straight line parallel to the y axis. ஸோ நம்ம ஆல்ரெடி parallel to x axis பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா parallel to the y axis பார்க்கலாம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஃபார்முலா x equal to c. ஸோ அப்போ x equal to c
ஸோ அப்போ parallel to y axis அப்படின்னா அது x equal to c இருக்கும். ஸோ parallel to y axis என்னது? ஸோ இது வந்து நமக்கு x y வச்சுருக்கு. ஸோ y axis parallel இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஸோ லெஃப்ட்ல இருக்கலாம் ரைட்ல இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் parallel to y axis. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா x equal to 2o 3o minus 2o 3o. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன வருது? x equal to some constant 2o 3o. ஸோ அப்போ x equal to a அப்படின்னா அது parallel to y axis. அது x equal to c. ஓகேங்களா? ஸோ அப்போ if c greater than 0, c ஓட ஆன்சர் greater than 0, இந்த c ங்கிறது 0 ஓட அதிகமா இருந்துச்சுன்னா then the line x equal to c lies right of this side, right to this side of the y axis. So அதாவது நம்ம y axis right side ல இருந்தா வந்து c greater than 0 வா x equal to c ங்கிற அந்த லைன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. If the c less than 0, then the line x equal to c lies left the side of the y axis. So அப்ப இதுல வந்து less than c. So அப்ப நெகட்டிவ்ல அந்த c இருக்குன்னா நமக்கு என்ன வரும்னா left side ல அந்த ஈக்குவேஷன் இருக்கும் அப்படிங்கறாங்க. Then if c equal to 0, then the line x equal to c is the y axis c itself. c equal to 0. c equal to 0 னா x equal to 0. So அந்த மாதிரி இருந்தா என்னவா இருக்கும்? On the y axis அல்லது itself. இந்த ஆக்சிஸ் மேலே இருக்கும் அப்படின்னா. ஸோ இதுதான் நமக்கு parallel to the y axis-க்கான அந்த கண்டிஷன் தேவையான ரெக்வயர்மெண்ட். சரிங்களா? ஸோ தென் பாருங்க ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் இதுதான் அதனுடைய ஈக்குவேஷன் என்ன? A line with the slope m and y intercept c can be expressed through the equation. அப்போ ஒரு லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்லோப்ங்கிறது m, y intercept அப்படிங்கிறது என்ன செய்யணும்? c ன்னு எடுத்துக்கணும். Can be expressed through the equation y equal to mx plus c. ஸ்லோப் m y intercept c யும் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா y equal to mx plus c. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில நோட் பாயிண்ட் என்னன்னா, if a line with the slope m not equal to 0, mங்கிறது கண்டிப்பாக என்னவா இருக்கக்கூடாது? 0வா இருக்கக்கூடாது. makes x intercept d. ஸோ அப்போ x intercept என்ன சொல்லலாம்? d எடுத்துக்கிறாங்க. ஸ்லோப் m இருக்கணும். அந்த mங்கிறது 0வா இருக்கக்கூடாது. then the equation of a straight line y equal to m into x minus d. y equal to m ஆகுனா அல்லது m க்கு பதிலா x minus d ன்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ m x minus d ரெண்டுமே சேம் தான். then பாருங்க y equal to mx represent the equation of straight line with the slope m and passing through the origin. so slope ங்கிறது m passing through the point பார்த்தீங்கன்னா origin. So y equal to mx சார். so அந்த c ங்கிற அந்த இன்டர்செப்ட்க்கு நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரிஜின் அப்படின்னு கொடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா y equal to mx மட்டும் தான் இருக்கு. so இதான் நமக்கு ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். so இப்போ இந்த மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும்? இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க பார்க்கணும். பட் இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நீங்க சம்முக்குள்ள போக முடியும். சரிங்களா? ரைட். Next பாருங்க, point is not found. So the equation of the straight line passing through the given point a of x1, y1 and having the slope m. So ஒரு பாயிண்ட் ஸ்லோப் நமக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? So y minus y1 equal to m into x minus x1. சரிங்களா? So அதான் நமக்கு ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முக்கான அந்த ஈக்குவேஷன். Then 2-point form. The equation of a straight line passing through the point of x1, y1 and x2, y2 be a two given
points, two given distinct points. So இப்போ இந்த 2 points நமக்கு வெவ்வேறு points இருக்குது அப்படின்னா அதுக்கான required equation பாருங்க, y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. So அப்ப 2 points distinct, 2 points வெவ்வேறு points இருக்குன்னா அதுக்கான required equation நமக்கு இதான். சரிங்களா? So then பாருங்க உங்களுக்கு intercept form. The equation of a straight line whose intercepts are A and B on the coordinate axis. So அப்ப coordinate axis நமக்கு தெரியும் x axis and y axis. அதுல whose intercept, எது intercept? x intercept, y intercept. x intercept நமக்கு A, y intercept B. So அந்த மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணிக்கணும். On the coordinate axis respectively. அதுக்கு தான் மீனிங். So x by a plus y by b equal to 1. So இதுதான் நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம் அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஸோ அப்போ நமக்கு இவ்வளோ தான் நமக்கு ஃபார்ம் அந்த எக்ஸசைஸில். ஸோ இந்த ஃபார்மெல்லாம் நல்லா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்க. ஸோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்முக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ தென் எக்ஸசைஸ் 5.3 ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Find the equation of a straight line passing through the midpoint of a line segment joining the points 1, -5, 4, 2 and parallel to the point 1 x-axis and point 2 y-axis. So அதல பாத்தீங்கன்னா find the equation. So equation என்னன்னு கேக்குறாங்க. A straight line passing through the midpoint. Midpoint எதுக்கான midpointனா 1, -5 க்கும் 4, 2 கான midpoints. Then பாத்தீங்கன்னா அது இல்லாம அந்த parallel to ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கான மிட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அது இல்லாம அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு மிட் பாயிண்ட்டை parallel to the x axis என்ன y axis என்ன அப்படி நீங்க என்ன செய்யணும், இதை வச்சு இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தணும். And the solution p is equal to midpoint of 1, -5 and 4, 2. So அப்ப இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கான மிட் பாயிண்ட்ஸை நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மிட் பாயிண்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம p is equal to midpoint x1 y1 x2 y2 ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் சொல்லிட்டோம். ஸோ அந்த மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. So the p is equal to x1 1 plus x2 4 by 2, y1 minus 5 plus y2 2 by 2. p is equal to 1 plus 4, so 5 by 2, so minus 5 plus 2, so that minus 3 by 2. So அப்போ அதோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 by 2, minus 3 by 2. ஸோ அப்போ இந்த மிட் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த parallel to the x axis y axis ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் 1 the equation of straight line parallel to the x axis. ஸோ parallel to the x axis னா ஸோ y equal to b அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ y equal to b. ஸோ இப்போ b னா என்னன்னா இந்த இடத்துல இந்த மிட் பாயிண்ட் நீங்க a, b. ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணீங்க. இப்போ b ங்கிறது நமக்கு -3 by 2. ஸோ y equal to -3 by 2. ஸோ அப்போ அந்த 2 தான் வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போ 2y is equal to -3. ஸோ இந்த -3 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +3 ஆயிடும். ஸோ அப்போ 2y plus 3 equal to 0 is the parallel to the x axis required equation. Then point 2 பாருங்க, the equation of a straight line parallel to the y axis. So எப்படி x axis பயன்படுத்தணுமோ அதே y axis. So y axis கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x equal to c ல இருந்தாலும் சரி அல்லது x equal to a ல இருந்தாலும் சரி, x equal to c or x equal to a. So ரெண்டுமே நமக்கு சேம் தான். So அப்ப x equal to a. So அப்ப இந்த பாயிண்ட்ஸ்ல a ங்கிறது 5 by 2. So அப்ப x equal to a ங்கிறது 5 by 2.
ஸோ அப்போ இந்த 2 நினைச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். ஸோ 2x = 5, 2x - 5. ஸோ இந்த 5 நினைச்சுன்னா லெஃப்டில் வந்துச்சுன்னா ஸோ மைனஸ். ஸோ 2x - 5 = 0. This is the required equation of parallel to the x-axis and parallel to the y-axis. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தணும். ஸோ தென் செகண்ட் பாருங்க, the equation of a straight line is 2 into x minus 5 plus 5 equal to 0. Then find its slope, inclination and the intercept on the y-axis. So we equation already கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் இந்த சொல்ல ஸ்லோப் m, inclination அப்படின்னா நமக்கு θ இருக்கும். ஸோ அந்த intercept on the y-axis. ஸோ y-intercept on the y-axis y intercept என்னன்னு கேட்குறாங்க. that is c என்னன்னு கேட்குறாங்க. இங்கே m ஸ்லோப். அப்போ ஸ்லோப்னா m, inclination θ ஆங்கிள், அந்த y intercept நமக்கு c இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ given the equation பார்த்தீங்கன்னா நமக்கு 2 into x minus 5 plus 5 equal to 0. ஸோ அப்போ அந்த 2x மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x minus 2y plus 5 equal to 0. Then 2x plus 5 மட்டும் வச்சுட்டு இந்த minus 2y என்ன செய்யலாம், ரைட் சைடு கொண்டோம்னா plus 2y ஆகிடும். அப்போ 2x plus 5 equal to 2y. ஸோ அப்போ இந்த 2y டிவைட் பண்ணுறதுங்க செப்பரேட்டா 2x by 2 plus 5 by 2 is equal to y. So that is 2 cancel ஆயிடும். So remaining பார்த்தீங்கன்னா x plus 5 by 2 equal to y. So therefore y equal to x plus 5 by 2. So by வரைக்கும் நம்ம simplify பண்ணோம்னா நமக்கு y equal to x plus 5 by 2 அப்படி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? So இதுல இருந்து நம்ம ரிமைனிங் என்னங்கறத பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு y equal to x plus 5 by 2 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா this is y equal to mx plus c ஃபார்ம். ஸோ அப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண y equal to x plus 5 by 2 இருக்குது. y equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கு. ஸோ ஸ்லோப் m is equal to 1. ஸோ அப்போ இந்த எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் பக்கத்தில் என்ன இருக்கோ அது m. ஸோ அந்த நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டினுக்கு முன்னாடி அதில் பார்த்து நம்ம y equal mx x plus 5 by 2 வந்து அந்த எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் எது இல்லை 1 இருக்குன்னு. ஸோ அப்போ ஸ்லோப் m is equal to 1. ஸோ mx போக ரிமைனிங் என்ன இருக்கோ அது நமக்கு என்னது c, அதாவது y intercept. ஸோ அப்போ y intercept c is equal to 5 by 2. Slope m is equal to 1. So நம்ம இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ஒரு ஸ்லோப்பையும் y intercept c ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சரிங்களா? then m is equal to tan theta. இந்த இன்க்ளினேஷன் அதாவது θ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா நமக்கு ஸ்லோப் இருக்கு இல்லீங்களா? சோ அப்ப ஸ்லோப் இருக்குன்னா θ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ அப்ப m is equal to tan theta. சோ m ங்கற ஸ்லோப் நமக்கு 1. சோ அப்ப tan theta. ஸோ அப்போ இந்த tan தீட்டாவில் 1ங்கிற வேல்யூ எந்த ஆங்கிள் இருக்குன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. 45 டிகிரியில் tan அப்படின்னா 1 இருக்கு. ஸோ த இன்க்ளினேஷன் ஆஃப் தீட்டா அப்படிங்கிறது நமக்கு 45 டிகிரி. சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பார்க்குறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் whose inclination is 30 degree and making an intercept -3 on the y-axis. So this is equation கேக்குறாங்க. Inclination is 30 degree. அப்ப என்னது? theta அப்படினா நமக்கு 30 degree. And making an intercept -3 on the y-axis. So interceptனாவே நமக்கு y-axis interceptனா நமக்கு c னா. So given theta equal to 30 degree. So the slope m is equal to tan theta formula. So m is equal to tan theta 30 degree. Tan 30 degree ங்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா டேபிள்ல பாத்தீங்கன்னா 1/√3. So m is equal to 1/√3 இருந்து tan 30 ஓட வேல்யூ.
ஸோ அடுத்த given பார்த்தீங்கன்னா நமக்கு y intercept ஆல்ரெடி given the question y intercept c அப்படிங்கிறது -3. y interceptனா நீங்க என்ன செய்யணும் c intercept on the y axis னா y intercept மீன். ஸோ அப்போ y intercept c -3. ஓகேவா? அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா c -3 கொடுத்தாங்க. அந்த பார்த்தீங்கன்னா m-ங்கிறது 1/√3. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு m-ம் ஸ்லோப்பும் y intercept c இருக்கு. அப்போ ஸ்லோப்பும் y intercept c கொடுத்தாங்க. அதுக்கான ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ the required equation y = mx + c. ஸோ ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் அதாவது ஒரு ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேல்யூலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ இங்கே ஸ்லோப்பும் y intercept இருக்குன்னா ஸோ அதுக்கான ரெக்வயர்ட் ஈக்குவேஷனை y = mx + c. ஸோ therefore y = m 1/√3. c-ங்கிறது பார்த்தீங்கன்னா -3. ஸோ இங்கே ப்ளஸ் ஸோ டேரெக்டாக ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ அப்போ மைனஸ் நமக்கு c வரும். சரிங்களா? ஸோ அப்போ y = 1/√3 x - 3. ஸோ இதை கிராஸ் பண்ணி கொடுத்துட்டு கிராஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஸோ x -3√3/√3 வரும். ஸோ அப்போ இந்த √3 என்ன பண்ணீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். தட் இஸ் √3y = x - 3√3. ஸோ ஈக்குவேஷனில் x பாசிட்டிவ் வரும். ஸோ அப்போ x மைனஸ் இது என்ன பண்ணீங்கன்னா -√3 அந்த -3√3 அங்கேயே தான் இருக்குது. ஸோ = 0. அப்போ x - √3y - 3√3 = 0 is the required equation. சரிங்களா? Then for the sum, find the slope and y intercept of the √3x plus 1 minus √3y is equal to 3. இதில் என்ன கேட்குறாங்க? find the slope m கேட்குறாங்க. then y intercept c கேட்குறாங்க. m-ம் c-ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பட் இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி நம்ம இந்த ஸ்லோப்பையும் y interceptையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ given √3x plus 1 minus √3y is equal to 3. இது given. ஸோ இந்த இடத்துல இந்த 1 minus √3 into y அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 minus √3x இருக்கு இல்லையா? √3x என்ன பண்ண முடியும்னா -√3x plus 3 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த y-ஐ மட்டும் வச்சுட்டு இந்த 1 minus √3 டிவைட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஈச் பார்ட்டுக்கும் செப்பரேட் ஆகிடும். -√3/1 minus √3 x plus 3/1 minus √3. ஸோ கம்பேரிங் வித் ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y = mx plus c அப்படிங்கிற ஃபார்மில் வந்திருக்கு. ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? கம்பேரிங் வித் y = mx plus c அப்படிங்கிற ஃபார்முலாவோட நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு ஸ்லோப்பும் அந்த y intercept c-யும் நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, y = mx plus c. ஸோ அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த எக்ஸுக்கு நேராக இருக்கக்கூடியது m, coefficient of x-க்கு நேராக இருக்கிறது -√3/1 minus √3 இருக்கு. ஸோ அதை என்ன செய்யலாம்? √3-ஐ வச்சுட்டு இந்த மைனஸ் வந்து டிவைடு கீழே கொண்டு. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடும்? -1 + √3 இருக்கும். ஸோ அப்போ √3 - 1 இருக்கு. அப்போ m is equal to √3/√3 - 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரேஷனல் இருக்குது. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். √3/√3 - 1 நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன செய்யலாம்? √3 + 1/√3 + 1. இந்த டினாமினேட்டர் என்ன இருக்கோ ஸோ அதுக்கு என்ன செய்யணும்? கான்ஜுகேட் எடுக்கணும். √3 - 1 என்ன செய்யணும்? √3 + 1/√3 + 1. இந்த மைனஸ் இந்த பிளஸ் கொடுத்துருக்கும். ஸோ அப்போ நியூமரேட்டர் √3 + 1 டினாமினேட்டர்லேயே √3 + 1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா √3 × √3 3 √3 +
1, so that root 3 by the divided கீழ பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு minus b a plus b a minus b a plus b ஃபார்முலா இருக்கு இல்லையா a minus b into a plus b is equal to a square minus b square. So அப்படி நமக்கு என்ன இருக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணுவோம். a square என்னது root 3, so root 3 square minus ஃபார்முலா b ங்கிறதுல 1, so 1 square. So 3 plus root 3, so the slope m எழுதிட்டே வாங்க. root 3 square root square cancel ஆச்சுன்னா நமக்கு என்ன root 3 இருக்கும். இங்க 1 square னா 1. So 3 plus root 3 by 3 minus 1. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். அப்ப m is equal to root 3 plus root 3 by 2. So இதான் நமக்கு என்னன்னா required slope, அதாவது m. Then பாத்தீங்கன்னா c ங்கிறது பாத்தீங்கன்னா y இன்டர்செப்ட். ஸோ அந்த y இன்டர்செப்ட் பாத்தீங்கன்னா அந்த y equal to mx plus c ல y coefficient of x ங்கிறது m, ஸோ ரிமைனிங் இருக்கு நமக்கு c. அதான் இது. அப்ப c equal to 3 by 1 minus root 3. ஸோ அப்ப இதுக்கு நாம என்ன செய்யணும்னா c equal to 3 by 1 minus root 3 நாம என்ன செய்யறோம், நமக்கு டினாமினேட்டர்ல 1 minus root 3 இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு நீங்க கான்ஜுகேட் எடுங்க. 1 minus root 3 conjugate 1 plus root 3 by 1 plus root 3. சரிங்க, minus root 3 க்கு so 1 plus root 3 by 1 plus root 3 கொடுக்கணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதே வேல்யூ கொடுத்து நீங்க மல்டிபிள்ல எழுதிங்க. ஸோ அப்போ ஏன் இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன்ல நமக்கு இரேஷனல் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும். சரிங்களா? then c equal to so இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 1s are 3, so 3 into root 3, so 3 plus 3 root 3 by, so இங்க நாம இது a ஆவும் இது b ஆவும் ட்ரீட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இது a இது b, so a minus b a plus b. so ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்த்துட்டோம். so இந்த ஃபார்முலா என்ன செய்யறோம், இது எழுதணும். பட் இங்க a ங்கிறது 1, a square 1 square minus b ங்கிறது root 3, so root 3 whole square. அப்ப 3 plus 3 root 3 1 square பார்த்தீங்கன்னா 1, இங்க root 2 square cancel ஆகும். so remaining நமக்கு 3. so the 3 plus 3 root 3, so 1 minus 3, so 1 minus 3 நமக்கு எவ்வளவு minus 2. therefore y intercept is c, 3 plus 3 root 3 by minus 2 is the required solution. so இதான் நமக்கு என்ன அப்படின்னா அந்த ஸ்லோப்பும் and then y intercept is c. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம அதை ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ரைட்.